19வது அரசியலமைப்பு திருத்தத்தின் 2ஆம் வாசிப்பை அடுத்து பாராளுமன்றத்தின் சபை நடவடிக்கைகள் நாளை வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. இதற்கமைய 19வது அரசியலமைப்பு திருத்தம் மீதான விவாதம் நாளை நடைபெறவுள்ளது. சபாநாயகர் சமல் ராஜபக்ச தலைமையில் பாராளுமன்றம் இன்று முற்பகல் கூடிய போது எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் சிலர் அமளியில் ஈடுபட்டதால் கடும் வாத பிரதிவாதங்கள் ஏற்பட்டன. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவிற்கு அழைப்பதற்கான தீர்மானம் தொடர்பில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கடும் எதிர்ப்பை இன்று வெளிப்படுத்தினர். முன்னாள் அமைச்சர் திஸ்ஸ அத்தநாயக்க மீண்டும் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிற்கு அழைக்கப்பட்டுள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் தினேஷ் குணவர்தன அக்ராசனத்தின் கவனத்திற்கு கொண்டு வந்துள்ளார். இந்த விடயம் தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதியிடமும் வாக்குமூலம் பதிவு செய்வதற்கான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக பாராளுமன்ற உறுப்பினர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த செயற்பாடுகள் பாராளுமன்றத்திற்கு அழுத்தம் பிரயோகிக்கும் வகையில் உள்ளதால் அதனை தடுப்பதற்கு சபாநாயகர் தலையீடு செய்ய வேண்டும் எனவும் தினேஷ் குணவர்தன கோரிக்கை விடுத்துள்ளார். இதன்போது கருத்து வெளியிட்ட சபை முதல்வர் அமைச்சர் லக்ஷ்மண் கிரியல்ல முன்னாள் ஜனாதிபதி லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிற்கு எதற்காக அழைக்கப்பட்டார் என்ற விடயம் தமக்கு தெரியாது என கூறியுள்ளார். இதன்போது எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் அமளியில் ஈடுபட்டதாக எமது பாராளுமன்ற செய்தியாளர் கூறினார். திட்டமிட்ட வகையில் பழிவாங்கும் செயற்பாட்டில் அரசாங்கம் ஈடுபட்டுள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவங்ச இதன்போது குற்றம் சுமத்தியுள்ளார். எவ்வாறாயினும் அனைத்து நடவடிக்கைகளும் சட்டத்திற்கு அமைவாகவே முன்னெடுக்கப்படுவதாக பிரதமர் ரணில் விக்ரமசிங்க சபையில் இன்று அறிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதியை தாம் பாதுகாப்பதாக சிலர் குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் சபையில் கருத்துக்களை வெளியிட முனைந்த போது இன்று கடும் வாத பிரதிவாதங்கள் ஏற்பட்டன. இந்த நிலையில் பாராளுமன்றத்தின் சபை நடவடிக்கைகளை நாளை வரை ஒத்திவைப்பதற்கு சபாநாயகர் நடவடிக்கை எடுத்துள்ளார். சபை நடவடிக்கைகள் ஒத்திவைக்கப்பட்டதன் பின்னரும் சுமார் 52 உறுப்பினர்கள் சபையில் இருந்த வண்ணம் தமது எதிர்ப்பை வெளியிட்டு வருகின்றனர். இவர்களில் முன்னாள் அமைச்சர்களான தினேஷ் குணவர்தன, விமல் வீரவங்ச, பந்துல குணவர்தன உள்ளிட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களும் அடங்குகின்றனர். முன்னாள் ஜனாதிபதியை லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிற்கு அழைக்கும் தீர்மானத்தை கைவிட வேண்டும் என வலியுறுத்தி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் இந்த எதிர்ப்பு நடவடிக்கையை முன்னெடுத்து வருகின்றனர். ஜனாதிபதியும் பிரதமரும் இந்த விடயம் குறித்து கலந்துரையாடி சபாநாயகர் ஊடாக எழுத்து மூல வாக்குறுதியை அளிக்க வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த உறுதிமொழி கிடைக்கும் வரை சபையிலிருந்து வெளியேறப் போவதில்லை எனவும் எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் குறிப்பிட்டுள்ளனர்.